ஹாய்ங்க. இப்போலாம் நம்முடைய லைஃப்ல டைம் எப்படி போறதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய இந்த ஃபாஸ்ட் மூவ்ல நம்முடைய ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, ஏதாச்சும் சத்தானதா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் ஒரு பெரிய பவுல்ல 1/4 கிலோ ராகி, 1/4 கிலோ கம்பு, 1/4 கிலோ சோளம், 1/4 கிலோ திணை இது எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட 50 கிராம் முழு கோதுமை, 50 கிராம் ஜோவர், 50 கிராம் பச்சை பயிறு, 50 கிராம் பார்லி அரிசி, 50 கிராம் பொட்டுக்கடலை, அதோட கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 50 கிராம் ஜவ்வரிசி, கொஞ்சம் முழு கருப்பு கொண்ட கடலை 50 கிராம். இதோட இன்னும் சத்த கூட்டுறதுக்கு பாதாம், முந்திரி, அதோட 10 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய டப்புல 1க்கு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதுல உள்ள ஏலக்காய் மட்டும் தனியா எடுத்துட்டு மற்ற எல்லா சத்தான பொருட்களையும் ஒண்ணா நல்லா கழுவி எடுத்து அதை டைரக்டா சன்லைட் படாத நிழல்லையே ஒரு காட்டன் டவலை நல்லா கழுவிட்டு அதில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு சலிச்சிட்டு எடுத்து பார்த்தா, இப்போ இது நிறைய என்ன இருக்குன்னா ஃபைபர், ரிச் விட்டமின், புரோட்டீனோட கலந்த வீட்டிலேயே நம்ம கைப்பட செஞ்ச ஹோம்மேட் மில்லட் பவுடர் ரெடி ஆயிடும். இப்போ இதை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, இவ்வளோ அழகான சத்து நிறைஞ்ச இந்த மில்லட் பவுடரை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டா பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இதை நம்ம நிறைய யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நான் என்ன செஞ்சு பார்த்தேன்னா, எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. மில்லட்டில் ப்ரௌனி கொடுங்க. ஏன்னா ப்ரௌனியில் நம்ம வெண்ணெய் சேர்க்குறோம், சர்க்கரை சேர்க்குறோம், முட்டை சேர்க்குறோம். இதோட சேர்க்குற கெமிக்கல் பவுடர் எதுவும் கலக்காம மில்லட் பவுடரில் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் செஞ்சு வச்ச 15 வகையான தானிய வகைகளை வச்சு நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன மில்லட் சேர்த்தாலும் ப்ரௌனிக்கு கொக்கோ பவுடர் ரொம்ப அவசியம். மில்லட்டோட நம்ம கோதுமை மாவும் சேர்த்துக்கணும். அதுவும் வீட்டில் அரைச்ச முழு கோதுமையை வச்சு அரைச்சது. இதோட நம்ம ப்ரௌனி பேட்டரை ரெடி பண்ணி அவங்க கேட்ட மாதிரியே நம்ம சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நாம் டேஸ்ட் பார்க்கல. கஸ்டமரோட ரிவ்யூ என்ன தெரியுமா? மில்லட் டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சேன், இது வேறு மாதிரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பர் மில்லட் ப்ரௌனி சொன்னாங்க.